மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். அதிமுகவின் இடத்தை விஜய் கைப்பற்றியிருக்கிறார். எம்ஜிஆரை போலவே தன்னை கருதி கொண்டவர்கள் யாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. விஜய்க்கு இனிமே ஒரு சிறந்த நிர்வாக திறன் இருக்கிறதா? காலையில தூங்கி சீக்கிரமா எந்திரிப்பாரா? அவர் நிர்வாகம் செய்வாரா? கட்சியை வழி நடத்துவாரா? நான் இப்பயும் சொல்றேன், தாவேகாவை ஆதரிப்பவர்கள் ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள் தான். யாரு அவரோட ரிமோட் கண்ட்ரோலா மாற போறா? தற்காத்துக்குள்ள விரும்புவாங்களா, இல்ல ஆட்சியை வேணாம், நான் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல, மறு தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லுவாங்களா? உதயநிதி அப்படிங்கிறது இனிமேதான் அந்த ஆட்டம் ஆரம்பிக்கும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம். இந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியாகி இருக்கு. ஆனா முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது இந்த முடிவாகாத நிலைமையில தான் இருக்கு. இருந்தாலுமே தாவேகா 108 இடங்கள் இருக்கிறதுலே அதிகமா, திமுக 73, அதிமுக 53 இந்த நிலைமையில தான் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? எதிர்பார்த்த விஷயமா இது? அரசியலிலே ஒரு அதிரடி மாற்றம் என்பது எப்போதாவது நிகழக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்த போதெல்லாம் அந்த இடத்தை கைப்பற்றியது அதிமுக. திராவிட கட்சிகள். ஆமா, அதிமுக வேண்டாம் என்கிற போது அந்த இடத்தை திமுக கைப்பற்றுவதை போலதான் திமுக வேண்டாம் என்று நினைக்கிற போது அதிமுக கைப்பற்றும். இப்படி மாறி மாறி இருதுருவ அரசியலாக கடந்த காலங்களில் நிகழ்ந்ததை அதிமுகவின் இடத்தை விஜய் கைப்பற்றியிருக்கிறார். இந்த முறை திமுக வேண்டாம் என்பதுதான் தீர்ப்பு, மக்களின் தீர்ப்பு. அதை விஜய் கைப்பற்றியிருக்கிறார். இது அதிமுக தான் கடந்த காலங்களிலே அப்படி அந்த மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது. இந்த முறை அந்த மாற்றத்தை விஜய் கையகப்படுத்தி இருக்கிறார். ஒரு வசீகர அரசியல், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்கிற அந்த தொடர்ச்சியில இவர் இடம்பெறுகிறார். இவர் இவ்வளவு மக்களிடத்திலே அபிமானம் மிக்கவரா, இவ்வளவு பேரன்பு கொண்டவரா? எல்லா வீடுகள்லையும் ஆல்ரெடி நான் போயிட்டேன் அவர் சொல்லுகிற போது அது ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு 18 வயசு இருக்கிற ஒருவர் அல்லது 20 வயசு இருக்கிற ஒருவர், இந்த ஜென்சி தலைமுறை 2K கிட்ஸ்ல உள்ள ஒரு ஆளு, அவங்க வீட்டில் நீ இந்த முறை விஜய்க்கு நீங்க போடுங்க அப்படி சொல்ற போது 4 ஓட்டு இருக்குன்னா அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவருடைய ஓட்டு அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக, அவங்க வேண்டுகோளாக வைக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோருடைய ஓட்டு. அவங்க வழக்கமா திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அண்ணா திமுக ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க. அப்ப 4 ஓட்டுல 2 ஓட்டு தாவேகாவுக்கு பிரிந்து சென்றிருக்கிறது. அதனாலதான் முதல் தேர்தலிலேயே ஒரு 1.5 கோடி வாக்குகளை அவரால் பெற முடிந்திருக்கிறது. இது நீங்க ஏறத்தாழ 75 வருடம் கட்சி நடத்திய திமுகவினுடைய வாக்கு வங்கியோடு அதிகம். இதுதான் இந்த திருப்பத்தை யாருமே எதிர்பார்க்கல. அதற்கு திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி மட்டுமா என்று நம்ம சொல்ல முடியாது. அவங்க நம்பினது என்னன்னா, நாம் நலத்திட்டங்களை தந்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே நலத்திட்டங்களின் வழியாக ஆட்சி கைப்பற்றப்பட்டது என்பது பலமுறை நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் என்று சொன்னாலே நமக்கு சத்துணவு திட்டம் நினைவுக்கு வரும். ஜெயலலிதான்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு அந்த அம்மா உணவகம் போன்ற திட்டங்கள் மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தாங்கிற திட்டம் நினைவுக்கு வரும். அது மாதிரி தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலினுடைய கதாநாயகன் என்று வர்ணிக்கப்பட்ட திமுகவினுடைய அறிக்கைகள் உண்டு கடந்த காலங்கள். அவங்க வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கினதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, இன்னுமே இருக்கு அப்படிங்கறது இந்த தேர்தலில் பேசியிருந்தாங்க. அப்ப அவங்க நலத்திட்டங்களின் வழியாக வாக்குகளை மொத்தமாக அள்ளுவது அப்படிங்கிறது, தங்கள் பக்கம் பெரும்பான்மையை உருவாக்குவது என்பது கடந்த காலம் நிரூபிக்கப்பட்டது. அந்த நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த தேர்தலில் வேலை செய்யவில்லை. இப்ப உதாரணத்திற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக எதிர்ப்பு என்பது வேலை செய்தது, சட்டமன்ற தேர்தலில் வேலை செய்யலாம். அப்ப ஒவ்வொரு முறையும் வாக்காளர்களுடைய மனநிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப ஒரு வாக்காளர்களுடைய ஆள் மனதிலே என்ன அபிப்பிராயம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதில் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கல. இப்ப 40 வயது கடந்தவர்கள் மனநிலையும் அதற்கு கீழே உட்பட்ட வயதினருக்கான மனநிலைக்குமான வேறுபாடு இருக்குல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நான் குழந்தை பருவமா இருக்கும் போது
எங்கள் அப்பா விரல் பிடிச்சி தான் ஒரு வீதிக்கு ஒரு ஒரு திருவிழாவுக்கு ஒரு திரையரங்கத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு நல்லது கெட்டதுக்கு கூட்டு போயிருப்பார். நான் பஸ் ஏறுவதற்கு ஒரு பக்கத்தூருக்கு போகிறதுக்கு யாரோ ஒருவர் வந்து எனக்கு வழிகாட்டியிருப்பார். இன்னைக்கு வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. மேப் வழிகாட்டும், கூகுள் மேப் வழிகாட்டுது. அப்போ இந்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்கான இடத்துல அந்த தாய் தகப்பன் வழிகாட்டணும், ஒரு ஆசிரியர் தான் நமக்கு வழிகாட்டணுங்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து அரசியலை வந்து தீர்மானிக்குது. இந்த களத்திலே வந்து இவ்வளவு பெரிய ஆட்டம் நிகழுமா அப்படிங்கிறத யார் எதிர்பார்க்கலாம்? இப்போ சோஷியல் மீடியா தீர்மானிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும்? சோஷியல் மீடியா வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது அதுல இருக்கிறவங்களே பேசுற ஒரு விஷயம் தானே. இல்லை, அப்படி கிடையாது. அவங்க வந்து முதல் கட்டமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா எந்த உணவகம் பெஸ்ட்டு, ரிவ்யூ எந்த ஹோட்டல் வந்து நல்லா இருக்கு, எங்கே வந்து ரூம் போட்டால் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், எந்த ஊருக்கு போனால் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து இணையதளத்தின் வழியாக வந்து ஒரு தலைமுறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து நேரடி அனுபவம் ஒரு வாக்காளரை போய் நேரில் சந்திப்பதற்கும் ஒரு சோசியல் மீடியா மூலமாக வந்து ஒரு செய்தி போய் சேர்றதுக்கும் இது இன்னும் வேகமாக போய் சேருது. அதை கடந்து என்னன்னா நம்ம ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா இது எப்படி நம்பகத்தன்மையாக மாறும், அதுதான் நமக்கு இருந்த மிகப்பெரிய சந்தேகம். இது எப்படி நம்பகத்தன்மையாக மாறும்? ஒரு அதாவது ஒரு வேட்பாளர் வீதி வீதியாக வராமல் வீடு வீடாக வராமல் எல்லா தெருவோரங்களுக்கும் வராமல் எல்லா தென்னைகளையும் போய் பிரச்சாரம் செய்யாமல் ஒவ்வொரு தனி மனிதனையும் போய் தனிப்பட்ட முறையில் போய் வாக்கு கேட்காம, இதுதான் கடந்த கால முறை. எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் பல பேருக்கு இருந்துச்சு. அது இந்த தேர்தல் சாத்தியப்படுத்தி விட்டது. பல பேருக்கு வேட்பாளர் பேர் தெரியல, சின்னதான் தெரியுது. இன்னும் ஜெயிச்ச பின்னாடி கூட வேட்பாளர் யாரும் தெரியல. அதுதானே விஜயமே வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா அதனாலதான் வேட்பாளர் பேரை கூட அவர் வந்து எங்கேயுமே அறிமுகம் செய்யல பிரச்சாரத்துக்கு போன இடத்துல கூட. அது அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாமே. இல்ல, அப்படி அவங்க நினைச்சு செஞ்சாங்களா நமக்கு தெரியல. இப்போ சோசியல் மீடியாவை வந்து தாவேகா மட்டும்தான் கையாளுகிறதான்னு கேட்டா இல்ல, மோடிக்கு தான் அதிகமா பயன்படுத்துனாங்க. வளர்ச்சி நாயகன் அவங்க வந்து ஏறத்தாழ சோசியல் மீடியாவை முதல்ல அதிகமாக ஃபாலோவர்ஸ் கூட அவங்களுக்கு உண்டு. திமுக கையாளவே இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாமே உண்டு அவங்களுக்கு வந்து பல மீடியாக்கள் வந்து உண்டு. இதை கடந்து மக்களின் விருப்பம் வேற ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆனா இந்த தேர்தலில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா பணம் செலவழிக்காம எம்எல்ஏ ஆயிருக்காங்க பல பேர். இதை நான் ரொம்ப பெரிய ஆச்சரியமா பார்க்குறேன். ஏன்னா சாதாரண கிராமப்புற பஞ்சாயத்து தேர்தல்கள் கூட இன்றைக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற இடமா மாறி இருக்கு. ஒரு பேரூராட்சி ஒரு சிறிய நகராட்சிக்கு கூட 2 கோடி ரூபா செலவு பண்றாங்க வாக்காளர்களுக்கு. அது இதுல நிகழலை. இதுல நடந்த ஒரு தீமையில் ஒரு நன்மை மாதிரி அப்படி ஒண்ணு நிகழாமல் வெற்றி பெற்றிருக்காங்க பல பேர். சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். கடந்த காலங்களிலே ஒரு விடுதலை போராட்ட தியாகத்துல இருந்தவங்க அவங்க தான் தலைவர்களாயிருக்காங்க. சிறைக்கு போனவங்க, விடுதலை போராட்டத்துல சிறைக்கு போனவங்க. காமராஜர் வந்து 9 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு, 9 வருஷம் முதலமைச்சராக வந்திருக்காரு. அப்ப தகுதி எங்கு தீர்மானிக்கப்படுதுன்னா இந்த நாட்டுக்காக சிறை செல்வதற்கும் தயாராக இருக்கிற ஒருவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவனாக இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருந்துச்சு. இப்ப அது மாதிரி என்னன்னா தாய் நாட்டுக்காக சிறை சென்றவரை போல தாய்மொழிக்காக யாரெல்லாம் போராடினார்களோ, உயிர் தியாகம் செய்தார்களோ, யார் சிறை சென்றார்களோ அந்த போராட்டத்துல, மொழி போராட்டத்துல முன்னிலை வைத்த திராவிட இயக்கம் வந்து அந்த விடுதலை போராட்டத்துல இருந்து உருவான தலைவர்களை தோற்கடித்தார்கள். காமராஜர் போன்ற தலைவர்களை, அண்ணா போன்ற தலைவர்களால ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த முடிந்தது. அப்ப அது ஒரு தியாகத்திலிருந்து வருது. அதற்கு பிந்தைய தலைமுறை என்பது என்ன ஆயிருதுன்னா இது ஒரு நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து பிறக்குது. நீங்க எம்ஜிஆர் அப்படிங்கிறது நீங்க ஒரு சினிமா பிம்பத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் முதல் முறையா. ஆனா எம்ஜிஆரை போலவே தன்னை கருதி கொண்டவர்கள் யாருமே எம்ஜிஆர் ஆக முடியல. எம்ஜிஆரோட அதிகமா பல பேர் முயற்சி பண்ணாங்க அரசியல்ல, யாருமே ஒரு கூட் ஆகல. எம்ஜிஆர் ஒருவருக்கு தான் அது சாத்தியப்பட்டுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் அரசியல் களத்துல குதித்த போது வெற்றி பெறல. அது சிவாஜி கணேசனாக இருக்கலாம், கமலஹாசனா இருக்கலாம், சிரஞ்சீவியா இருக்கலாம், யாருமே வந்து ஒரு பெரிய அளவுல வந்து மாற்றத்தை வந்து உண்டாக்க முடியல. இப்ப தமிழ்நாட்டுல 3வது அணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பல தலைவர்கள் முயற்சி செஞ்சு தோற்று போன இடம். இப்ப கடைசியா மக்கள் நல கூட்டணி. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 3வது அணி வந்து ஒரு பெரிய பேரலையாக எழுச்சியாக வரும், ஆனா வெற்றி பெறாது. அப்படித்தான் சமூக நீதி இயக்கமாக பாமக வந்தது.
அப்படித்தான் மதிமுக வந்தது, அப்படித்தான் தேமுதிக வந்தது, அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி வந்தது, அப்படித்தான் மக்கள் நீதி மய்யம். இது யாருமே தனித்த வெற்றிகளை பெற்றார்களா? கிடையாது. ஒரு சின்ன பர்சன்டேஜ் அல்ல ஒரு சில எம்எல்ஏக்கள் அந்த எல்லையோட அது நின்று போச்சு. ஒரு மூன்றாவது அணி வந்து முதன்மை அணியாக மாறுவது அப்படிங்கிற சாத்தியம் வந்து விஜய்க்கு வந்து நடைமுறையில வந்திருக்கு. வேற யாருக்குமே வரல. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது முக்கியமா பார்க்கணும் இல்லையா? இது வந்து திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி மட்டும் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா அந்த ரசிக மனப்பான்மை மட்டும்தான் இதுக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி பாக்குறீங்க அது? இல்ல, பல காரணங்கள் இருக்கிறது. திமுகவுக்கு நிகரான போட்டியில ஒருவேளை அதிமுக இந்த முறை இருந்திருந்தால் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதிமுக இடத்தை தான் விஜய் கைப்பற்றி இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. அதிமுக மீது அபிமானம் கொண்டு ஒரு பொதுமக்கள் வந்து வாக்களிப்பாங்கல்ல, ஒரு பெருவாரியான மக்கள் கட்சிக்காரர்களை கடந்து ஒரு பெரிய அளவுல வாக்களிப்பாங்கல்ல, அது அவருக்கு நிகழவே இல்லை. அப்ப அதிமுக இடத்தை தான் விஜய் கைப்பற்றி இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல அதிமுக வந்து இன்னும் வலிமையோட இருந்திருந்தால், ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்திருந்தால், அவர்கள் வந்து பாஜக மாதிரி கூட்டணி இல்லாம ஒரு வலுவான கூட்டணியில் இருந்திருந்தா இவர் மூன்றாவது சக்தியாக நகர்த்தப்பட்டிருப்பார். அப்ப திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கான ஆப்ஷனா இவ்வளவு நாளா இருந்த அதிமுக பலவீனப்பட்டது விஜய்க்கு ஒரு பெரும் வாய்ப்பை தந்திருக்கிறது. இது மட்டும்தான் எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா திமுகல நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக கிளம்புறீங்க ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியிலேயே தோல்வி அடைஞ்சிருக்காரு இல்லையா? அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ நீங்க வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையின் மூலமாக தலித்துக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு என்று பரப்பப்பட்ட பல விதமான விமர்சனங்கள். அவருடைய மனைவியை தோற்கடிச்சிட்டாங்க. ஆமா, கோபம். அவங்கள தோற்கடிச்சாலும் அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லப்பட்டது. தூய்மை பணியாளர் விஷயத்துல வந்து அவங்க வந்து அவர்களுக்கான அந்த உரிமைகளை வந்து தரல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், இப்படி பல காரணங்கள் வந்து தலித்து வாக்கு வங்கி என்பது பெரிய அளவுல வந்து தாவேகாவுக்கு போயிருக்கு. அது ஒரு மிக முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து ரொம்ப அடித்தளம் திராவிட இயக்கங்களுக்கு, குறிப்பா திமுக போன்ற இயக்கங்களுக்கு ரொம்ப அடித்தளமாக இருப்பது சிறுபான்மை வாக்கு வங்கி. விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி, ஒரு கிறிஸ்டின் அவரு, ஜோசப் விஜய் அவரு என்று சொல்வதன் மூலமாக கிறிஸ்தவ வாக்கு வங்கி வந்து ஒரு பெரிய அளவுல வேலை செய்திருக்கிறது. அதெல்லாம் ஒரு அடித்தளமாக இருந்திருக்கிறது. அந்த மைனாரிட்டியோட சேர்ந்து இஸ்லாமியர்கள், பல தரப்பு மக்கள் எல்லாரையுமே நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 தலித்துக்கள் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். சாதி மதம் பார்த்துலாம் வாக்களிக்கல. அது எப்படி நீங்க சாதி மதம் பார்த்து வாக்களிக்கலன்னு சொல்றீங்க? வேட்பாளரே யாரும் தெரியாதுன்னா அவன் என்ன ஜாதின்னு எப்படி தெரியும்? பேரே தெரியாதே. ஆனா நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள்லாம் சாதி பார்த்து தான் நிறுத்தப்பட்டிருக்காங்க தாவேகாவிலேயுமே. இல்ல, அப்படியும் இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படி சொல்ல முடியல. எல்லா இடத்துலயுமே சாதி பார்த்து நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. சரி, இல்ல நீங்க சொல்றது ஒரு கருத்துங்க. இப்ப நீங்க வந்து இப்ப என் ஆனந்த்னு ஒருத்தர் நிறுத்தப்படுறாரு, புஷி ஆனந்த்னு ஒரு ஆளு. அவர் என்ன கம்யூனிட்டின்னு யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க? நீங்க தெரியாது போல பேருக்கு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, அது புதுச்சேரியில இருந்து வந்தவர். தமிழ்நாட்டுல இல்லங்க, பக்கத்து மாநிலம் தான், அது யூனியன் பிரதேசனால அது பக்கத்துல உள்ளவர் தான். எல்லாரையுமே சாதி பார்த்து நிறுத்தினா சொல்ல முடியாது. அது வந்து இது என்னன்னா ஒரு ரசிக வெறி என்று மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ மக்கள் மனதில் நீண்ட காலமாக தேர்தல் அரசியலிலே இந்த திமுக அதிமுக என்கிற மாறி மாறி நடந்த ஆட்சி முறைகளிலேயே ஏதோ ஒரு அதிருப்தி இருந்ததை மூன்றாவது அணிகள் எத்தனையோ முறை கதவை தட்டி முயற்சி செய்து பல முறை வந்து முயற்சி செய்த விஷயம் தோற்று போனதை ஒரு முறை மக்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. இருதுருவ அரசியல் இல்லாமல் போனது விஜய்க்கு ஒரு வசதி. இப்போ இதே நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பேட்டியில சொல்லியிருந்தீங்க, தாவேகா வந்து ஒரு இடங்கள்ல கூட ஜெயிக்காது, ஈவன் விஜய் கூட ஜெயிக்க மாட்டாரு, 15% வாக்குகள் கூட. அது நான் எந்த நம்பிக்கையில நான் சொன்னேன்னா, மூன்றாவது அணி இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வரலாற்றுல அப்படி ஜெயித்தது இல்ல. வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போது அலையலையாக கூட்டம் வந்தது, பேரலையாக வந்தது, லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க. அவர் சாதாரணமாக அவருடைய மாநாட்டில் 10 லட்சம் பேர் திரண்டாங்க. அதெல்லாம் வாக்கு வங்கியா மாறல. அவர் வந்து ஒரு 6.5% மாதிரி தான் வாக்குகளை முதல் முறையாக பெற்றாரு. பல தனித்து நிற்கிற போது ஒரு பெரிய தோல்வி. அப்ப அவ்வளவு பெரிய ஆளுமைகள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்த ஒரு இடம். நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் நிறுத்தப்பட்ட போது அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆகல, திருமாவளவன் எம்எல்ஏவே ஆகல, பல பேர் வெற்றி பெறல. அப்ப அது இத்தனைக்கும் அது ஒரு வலிமையான கூட்டணி தான். இடதுசாரிகள், விசிக, மதிமுக போன்ற பல கட்சிகளுடைய, தேமுதிக எல்லாமே அவர் எதிர்கட்சி தலைவராக அதற்கு முன்பு இருந்தார். அப்ப 2010 இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாததுனால அதன் தொடர்ச்சியாக விஜய் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதற்கு நேர்மாறாக எதிர்மாறாக மக்கள் வாக்களித்திருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த மக்கள் வாக்களித்ததுனாலேயே விஜய் வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவராகிவிட்டார், ஆளுமை பண்பு மிக்கவராகிவிட்டார், அறிவாற்றல் மிக்கவராகிவிட்டாரு, மதிநுட்பமாகிவிட்டார் அப்படி நான் சொல்லல.
மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், நான் மக்களுடைய தீர்ப்பை வந்து மதிக்கிறேன். ஓகே. மக்களுடைய விருப்பத்தை வந்து நம்ம எப்படி நிராகரிக்க முடியும்? ம். நீங்க தனிப்பட்ட முறையில் அவர் தன்னை நிரூபிக்கணும். அவருக்கு விஜய்க்கு வந்து இனிமே வந்து ஒரு சிறந்த நிர்வாக திறன் இருக்கிறதா, காலையில தூங்கி வந்து சீக்கிரமா எந்திரிப்பாரா, அவர் நிர்வாகம் செய்வாரா, கட்சியை வந்து வழி நடத்துவாரா, இது வரைக்கும் உள்ள ரிசல்ட்டுங்கிறது அவருக்கு எனக்கு தெரிந்து அது எதுவுமே பிளஸ்ஸா இல்லை. ம். ஆனால் மக்கள் வந்து அவரை வந்து நம்ம யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதை அவர் காப்பாற்றுவாரா, ம். அதை நிர்வாகம் செய்வாரா, இதெல்லாம் அவர் தான் நிரூபிக்கணும், நம்ம நிரூபிக்க முடியாது. ஓகே. ஆனால் மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் என்கிற போது மக்கள் பூராமே வந்து அறிவில்லாதவங்க, முட்டாளு, அப்படிலாம் சினிமாவே சொல்லிட்டு இருந்தது. யாரு தாவேகாவுக்கு ஆதரவு செய்யறவங்க எல்லாருமே தற்குறிகள் அப்படிங்கிற இல்லங்க. நான் கேட்கறது என்னன்னா, நான் இப்பயும் சொல்றேன், தாவேகாவை ஆதரிப்பவர்கள் ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள் தான், அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா மக்கள் எல்லாருமே ரசிகர்கள் கிடையாதுல்ல, அவருக்கு 1.5 கோடி பேரும் ரசிகர்கள் அப்படி கிடையாது. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறான், ஏதோ ஒரு மாற்றம் நிகழும்னு நினைச்சிருக்கான், அந்த மாற்றத்திற்கு இவரை பயன்படுத்தியிருக்கான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த மாற்றத்தை இவர் கொடுப்பாரா அப்படிங்கிற அவர் நம்பிக்கை கொடுப்பாராங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அவர் தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக அவர் நிரூபிக்கணும். அவருக்கு இது சவால் தான். அவருக்கு வந்து அவருக்கு அரசியல் தெரியாது. சித்தாந்தம், கொள்கை, நடைமுறை, போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, எது அரசியலை எப்படி வந்து வழி நடத்துவது, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பேராபத்து எது, பாசிச அரசியல்னா என்ன, இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து மார்க்சியம் தெரியுமா, பெரியாரியம் தெரியும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் மக்கள் வந்து அவருக்கு விரும்பி வாக்களித்திருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்ய போறார், இந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்த போறார், அதுதான் இப்ப இருக்க கொஸ்டினே தவிர வாக்களித்த மக்களை வந்து நம்ம வந்து தப்பா வந்து தீர்ப்பளிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ மக்கள் தீர்ப்பை நான் மதிக்கிறேன், அதே சமயத்துல அவருக்கு இதெல்லாம் சவாலா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகே. கூட்டம் எதுவுமே ஓட்டா மாறாது அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பெரும்பான்மையா கேட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன சந்தேகம்னா, இந்த செயல்படுத்தின திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு தேவையில்லையா, திட்டமெல்லாம் வாக்கா மாறாதா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லைங்க, இப்ப நீங்க தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, அவங்க வந்து சம்பள உயர்வு கேட்குறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் வந்து உரிமை போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுங்க, நான் உங்களுக்கு காலை உணவு தர்றேன், உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயாக போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவா மாறும் ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு பிரச்சனையை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கரூர் சம்பவம் நடந்துச்சுல, இதுவே ஜெயலலிதா ஆட்சியாக இருந்திருந்தா அவர் வந்து அந்த சென்னைக்கு திரும்புகிற வழியில கைது செய்யப்பட்டிருப்பார், சிறைக்கு போயிருப்பாரு, கட்சிக்காரருடைய முன்னணி நிர்வாகிகள் அத்தனை பேருமே சிறைச்சாலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்களா இல்லையா? அந்த அம்மா இருந்திருந்தா சொல்றாங்கல்ல. அந்த நடவடிக்கையை எடுக்க தவறியது திமுக அரசு. திமுக நாகரிக அரசியலின் வழியாக அப்படி வந்து கட்டுப்படுத்த தவறினாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அதெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும் அவருக்கு. அந்த ஹீரோ இமேஜ் இருக்குல்ல, அப்போ எடுத்திருந்தா இதை விட பெரிய ஹீரோ ஆயிருந்திருப்பாரோ அப்படிங்கிறது இல்லையே. அதுக்கும் தேர்தலுக்கும் நெடுந்தூரம் இருந்துச்சுல, உடனடியாலாம் அது இல்லையில, ரொம்ப லாங் டைம் இருந்துச்சுல. அப்ப நீ எதிரி தான் ஃபிக்ஸ் ஆயிட்டா நீ எதிரி தான், அதுல எல்லாம் நீங்க மென்மையான போக்கு மதிப்பிட்டாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிறாது, சின்ன பிள்ளைய வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்றது மாதிரி இந்த சிறுபிள்ளை விளையாட்டு வந்து பெரிய தாக்கத்தை உண்டாக்காது என்பது அரசியல் தெரிந்த அத்தனை பேருமே அப்படிதான் நினைச்சாங்க. அதனாலதான் திருமாவளவன் வந்து பல முறை அழைத்த போது அவர் செல்லல, இடதுசாரிகள் அழைக்கப்பட்ட போது செல்லல, காங்கிரஸுக்கு அந்த அழைப்பு வந்த போது செல்லல, கூட்டணிக்கு யாருமே போலையே. அரசியல் அறிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், அரசியல் தலைவர்கள் யாருமே கூட்டணிக்கு போல. அப்படின்னா என்ன அர்த்தம், யாருமே நம்பல. ஆனா இதுல ஒரு பெரிய வினோதம் என்னன்னா, யாருமே நம்பாத அவரை மக்கள் நம்பிட்டாங்க. ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட் வந்ததற்கு பின்பு மக்களின் தீர்ப்பு என்கிற அடிப்படையில தான் நம்ம இதை பேசுறோமே தவிர, இப்ப வந்து திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல வந்து அவர் ஒரு சூப்பர் லீடர் ஆயிட்டாரு, அவர் ஒரு மாபெரும் தலைவர் ஆயிட்டாரு, தண்ணீரற்ற தலைவர் ஆயிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களின் தீர்ப்பை மதித்து அவர் என்ன செய்ய போறாரு, அவருக்கு பெரும்பான்மை கிடையாது. இப்ப யாரு அவரோட ரிமோட் கண்ட்ரோலா மாற போறா, அதுதான் ஒரு பெரிய சிக்கலாக இங்க மாறப்போகுது. அவருக்கு அது கிடையாது இது கிடையாதுன்றதை தாண்டி இப்போ ஒரு முதலமைச்சரே கிடையாது, அது ஆகணும் அப்படின்னா பல கட்சிகளோட ஆதரவு வந்து இப்போ தேவையா இருக்கு. அடுத்து என்ன நகர்வு நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, 2 வாய்ப்பு இருக்கு அவருக்கு. ஒன்று என்னன்னா, இந்த இடதுசாரிகள் வந்து விசிகா, காங்கிரஸ் கட்சி, இந்த மாதிரி உள்ளவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்தா அவங்ககிட்ட வந்து ஒரு 11 சீட்டு வரைக்கும் இருக்கு. அவருக்கு தேவை அவ்வளவுதான், ஒரு 10-11 சீட்டு தான் அவருக்கு தேவை இருக்கு. அந்த 2 தொகுதியில ஒரு தொகுதியை ராஜினாமா செய்கிற போது மீண்டும் ஒரு எம்எல்ஏ திரும்ப கிடைக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட போகுதுன்னா, இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு திமுக கூட்டணியிலே இருக்கிறவர்கள் ஆதரிக்க போகிறார்களா,
அல்லது அதிமுகட்ட அவர் ஆதரவு கேட்கல, ஆனா அவங்களா தானா முன் வந்து முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய பொன்னையன் வந்து நேற்று என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதிமுக அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. இப்போ இதை பாஜக பார்த்துக்கிட்டே இருக்கு மேலே மத்திய அரசாங்கம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அதிமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏக்களை கொஞ்சம் பேரை உடைச்சு, ஏன்னா வந்து 2/3 வெளியேறினா கட்சி தாவல் சட்டம் வந்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. தனிநபராக போய் கட்சி மாறினா தான் நடவடிக்கை எடுக்க முடியும். 2/3 போனால் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ அவங்க வந்து திடீர்னு ஒரு 30 எம்எல்ஏ கூட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. கூட்டு போய் ஒரு மறுபடியும் ஒரு குதிரை பேரத்தை நடத்தி ஆதரவு நிலைப்பாட்டு நடந்து பாஜக வந்து ரிமோட் கண்ட்ரோலை கையில் எடுக்க போதா, இல்லை விசிக தலைவர் திருமாவளவன் வந்து காங்கிரஸ் மாதிரி மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு செல்ல போறாரா? இந்த 2 கேள்வி இருக்கு. இப்போ விசிகாலாம் அங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கு, நாங்க வந்து கொள்கை கூட்டணியோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இது. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில இவரை நம்பலவங்க. அப்ப தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் தான் கொள்கை, தேர்தலுக்கு இல்ல அப்படி இல்ல, பாஜகவை அனுமதிக்க கூடாது என்பதும் அவங்க மதச்சார்பற்ற கோட்பாடு தானே. இப்போ தாவேகா வந்து பாஜகவோட பீட்டி அவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னா, திமுக கூட்டணியில நமக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரவில்லைன்னு இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் ஏற்கனவே அதிருப்தி இருக்கிறது. என்ன பிரதிநிதித்துவம்னா சீட்டு கம்மியா கொடுத்துட்டாங்க, 5 சீட்டு தான் கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட்டு தான் கொடுத்தாங்க. அந்த கட்சியோட கெப்பாசிட்டி பொறுத்து தானே. அது நம்ம சொல்றோம். அவங்க வந்து அவங்க கட்சி வளர்ச்சிக்கு அது எதிராக போயிடுச்சு. தேமுதிக வந்து 1/2% இருக்கிற தேமுதிகவுக்கு 10 சீட்டை கொடுத்துட்டு நமக்கு 5 சீட்டை கொடுத்தாங்க. இன்னைக்கு தேமுதிக 1 சீட்டு தானே ஜெயிச்சிருக்கு, நம்ம 5 சீட்டு கொடுத்த இடத்துல 2 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். அப்போ அவங்களோட நம்ம தான் வலிமையை நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு சில ஆதங்கம் இருக்கிறது. அதனால வலதுசாரிகளோ பாஜக காரர்களோ வந்து விஜயை கையில் எடுக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரவு நிலைப்பாட்டை தருகிறோம் என்கிற முடிவை அவர்கள் எடுக்க போகிறார்களா, அல்லது பாஜக வந்து ஒரு பெரிய விளையாட்டை வந்து இதன் மூலமா நடத்த போதான்னு 2 கேள்வி இருக்கு. எப்படி போனாலும் விஜய் வந்து தன்னை வந்து நிரூபிப்பதற்கு இன்னொருத்தர் தயவு தேவை. தன் மெஜாரிட்டியை தானே வந்து நிரூபிக்க முடியல. அவருக்கு இவ்வளவு பெரிய பேரலை மாதிரி வந்தது அந்த 107ல் போய் நின்றுச்சு. அது தாண்டி வரல. அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு யாருடைய தயவுலையோ தான் அந்த ஆட்சியை நடத்தணும். அந்த தயவு யாரிடமிருந்து வரப்போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ காங்கிரஸுமே வந்துட்டு கிரிசோடங்கிறவர் ஆரம்பத்துல இருந்தே தாவேகாவுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருந்தாரு. இப்பவும் போகிற மாதிரியான நிலைப்பாடு, அதாவது தாவேகா எங்களை அழைக்கல ஆனா நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அரசியல்ல எப்பவுமே அழைக்கல என்கிட்ட பேசல அப்படின்லாம் ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இப்ப எங்களிடம் எந்த விதமான கோரிக்கையும் வரவில்லை, ஆட்சியை வந்து மெஜாரிட்டியை காப்பாற்றுவதற்கு எங்களிடத்திலே யாரும் கோரிக்கை வைக்கவில்லை அப்படின்னு ஒரு தலைவர் சொல்றாருன்னு வச்சுங்க. வைங்க அப்படின்னு அர்த்தமா? வைங்கன்னு அர்த்தம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது மக்களை மைண்ட் செட் பண்றது. எடுத்தோடனே என்னப்பா நேற்று வரைக்கும் இங்க இருந்தாங்க, டப்புனா இங்கே தாவிட்டாங்க அப்படி நீங்க சொல்லுவீங்கல்ல, அதை படிநிலையில கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு டைலாக் நடக்குதுனாலே அரசியல்ல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். இப்போ காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு போறாங்க அப்படின்னா தேசிய அரசியல் வரும் இல்லையா? இப்போ நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த திமுக அங்க செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல? இல்ல, கடந்த காலங்களில் திமுக நிலைப்பாட்டிலே அவங்க நீண்ட தூரம் பயணிச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 40 தொகுதி வென்றதுல 10 தொகுதி காங்கிரஸுக்கு அளித்திருக்கிறார்கள், வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அந்த பெர்சன்டேஜ் தானே கணக்கு. அந்த பெர்சன்டேஜ் தான் தாவேகால வந்துருச்சுல. நாம் ஏன் கூடுதல் தொகுதி பெறக்கூடாது, ஏன் நம்ம பரிசோதனை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஏற்கனவே மாணிக் தாக்கூர்ல இருந்து ஜோதிமணில இருந்து பல பேர் அந்த மாற்று கருத்தை முன்வைத்தார்கள்ல. அப்ப இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாத சக்தியாக இருந்த விஜயை அவர் நிரூபித்திருக்கிறார் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அணிமாற்றத்தை அவர்கள் விரும்புவார்கள். எப்பொழுதுமே வந்து ஒரு கூட்டணியில அவங்க அப்படியே தான் கன்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான முயற்சி வந்து ஏற்கனவே பண்ணி பார்த்தாங்க. அது ஒரு கட்டத்தில் முறியடிக்கப்பட்டது. மீண்டும் கூட்டணியில் வந்து செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியிலிருந்து விரிசல் ஏற்படாமல் தடுத்தார்கள். இப்போ அவர் நிரூபிக்கப்பட்ட சக்தியாக மாறியதுனால அவர்கள் சுதந்திரமாக முடிவெடுப்பாங்க. அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நெடுநாள் இருக்கிறது. அதனால இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. இப்போதைக்கு இந்த ஆட்சியை வந்து காப்பாற்றுவதற்கோ வந்து அவர் வந்து விஜயை வந்து பிஜேபி பக்கம் விடாமல் இருக்கிறதுக்கோ காங்கிரஸ் வந்து அவரை கையில் வச்சுக்கிறதுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. பிஜேபி பக்கம் விடாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா தாவேகா பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் இருந்த கருத்தா இருக்கு. அவங்க திருமாவளவனே பல முறை சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஜெயிச்சிட்டோன்னு எப்படி டக்குன்னு மாறிடுமா? இல்ல, அது வந்து ஒரு சந்தேக நிழல் தான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அடிச்சு சொன்ன பேசிருக்காங்கல்ல எல்லாருமே. இல்ல, உறுதிப்படுத்த முடியாத தகவல் தான்.
அது வந்து ஒரு யூகம். ஒரு திமுகவே ஒருத்தர் தீவிரமாக எதிர்க்கிறார் என்றால் அதற்கு பின்னால் பாஜக இருக்கக்கூடும் என்பது ஒரு யூகம் தான். நம்ம அப்படித்தானே கடந்த காலத்துல கமலஹாசனை சொன்னோம். இல்ல சார், இப்போ கமலஹாசனை பத்தி நம்ம என்ன result சொன்னோம்? வந்ததுக்கு கமலஹாசன் ஒரு சங்கி, கமலஹாசன் வந்து பிஜேபியோடைய பி டீம் என்றுதான் கடந்த காலத்துல விமர்சனம் வைத்தார்கள். இன்னைக்கு அவர் எந்த கூட்டணியில் இருக்காரு? இந்தியா கூட்டணியில் இருக்காரு. நாத்திகம் பேசக்கூடிய பார்ப்பான நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அது. அது வந்து தீவிர கொள்கை பேசுகிறவர்கள் பிரச்சனை. தேர்தல் அரசியலுக்கு வந்து கொள்கை என்பது வந்து ஒரு வெளிப்பூச்சு தான். அதை மட்டுமே வச்சு வெறும் கொள்கையாளர்களை வைத்து கட்சி நடத்த முடியுமா? அதனாலதான் இப்ப தோத்துருச்சுன்னு சொல்ல வரீங்க? இல்ல வெறும் கொள்கையாளர்களை வச்சு கட்சி நடத்த முடியாது. எல்லா அரசியல் கட்சியிலையும் வெகுஜனங்களை திரட்டுவது, ஒரு கருத்தின் கீழே கோடிக்கணக்கான வாக்காளர்களை தன் பக்கம் திருப்புவது தான் அரசியல் வெற்றி. இப்ப வெறும் கொள்கையை மட்டுமே மையமாக வைத்தா வந்து விஜய் வெற்றி பெற்றிருக்காரு? அப்படி கிடையாது. அவர் பெரியாரின் வழிகாட்டின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலா போனாரு. அந்த முரண்பாடுலாம் பொதுமக்கள் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க பெரியாரிஸ்டா இருக்கிறவங்க தான் அதை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு, குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறாரு. அதை நிரூபிப்பதற்கு ஆளுநரிடமிருந்து அழைப்பு வரும். அந்த அழைப்பை வந்து அவர் வந்து மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அவருக்கு உதவுகிற இடத்துல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. ஏன்னா ஆதவர்ஜனா விசிகாலம் தான் போனாரு. அதனால திருமாவளவனுக்கு அவர் ஒரு சீடர் தான். அதனால பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, பேசுறாங்க. விசிகால இருந்து துரத்தப்பட்டவர் அப்படின்னு நம்ம தான் பேசியிருக்கோம். துரத்தப்பட்டவர் இல்லைங்க அது. அவரு ஒழுங்கு நடவடிக்கைக்காக தற்காலிகமாக நீக்கப்பட்டாரு. அவரு அதை பயன்படுத்தி கொண்டு தாவே கலப்பை சேர்ந்தார். நீங்க அரசியல்ல வந்து நிரந்தரமான நிலைப்பாடு அப்படிங்கிறது அரசியல்ல கிடையாது. ஜெயகாந்தன் தான், எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான் ஒரு முறை சொன்னாரு, நான் எந்த கட்சிக்கும் தாலி கட்டி கொண்டது இல்லைனாரு. இந்த கணவரோட தான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல தாமதத்தில். அது மாதிரிலாம் அரசியல் கட்சியில இருக்க முடியாது. அரசியல் கட்சியும் வேற வேற நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து காங்கிரஸ் நிலைப்பாட்டில் மட்டுமே திமுக இருந்திருக்கு. திமுக பல நிலைப்பாட்டில் எடுத்திருக்காங்க. அவங்க தான் விபி சிங்கை பிரதமராக்குனாங்க, காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்த ஒருத்தரை. அப்படி கடந்த காலங்களில் பல நிலைப்பாடு இருக்குல்ல. காங்கிரஸ்க்கு எதிரான நிலைப்பாடு இருக்கு, அது மாதிரி பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருந்திருக்கு, அப்புறம் பாஜக விட்டு வெளியில வந்திருக்கிறாங்க. பல நிலைப்பாடுகளே ஒரு காலகட்டத்திற்கு எது பொருத்தமானதாக இருக்கிறதோ அது முடிவு எடுப்பாங்க. அதனால நீங்க இந்த வண்ணத்துலதான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நிரந்தரமாக எந்த கட்சியும் வந்து நிலைநிறுத்த முடியும்? நிரந்தரமா நிலைநிறுத்த முடியாது. அது எப்படி ஒரே நாள்ல ரிசல்ட் வந்த உடனே எப்படி மாறும்? இது வரைக்கும் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய ஆதாரங்களை அடுக்கிக்கிட்டு இப்ப அப்படிலாம் இருக்காது. ஆதாரம் எங்கே எடுக்கிறாங்க? ஆதாரம் இல்ல, ஒரு யூகம் தான் அது. இல்ல சார், நம்ம இப்படி இருக்க கூடும்ங்கிற சந்தேகம் தான் அது. இப்போ தேர்தல் ரிசல்ட் வந்தப்பறம் அந்த சந்தேகம் போயிடுச்சா சார்? அவரு பாஜக போய் உதவி கேட்காம நம்மகிட்ட கேட்கிறாருன்னா அவரு பிஜேபி நாடக்கூடிய இடத்துல அவரு இருக்கிறாருல்ல. அவர் யாருக்கிட்டயும் எனக்கு கேட்கல. கேட்கலன்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் அந்த இது அவங்க இரண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பாங்க. முடிவு எங்க எடுக்கிறாங்கிறதா அவங்களோட நிறம். ஆக பாஜகவோட அவங்களுக்கு உறவே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் இரண்டு தரப்பும் பேசுவாங்க. எது அவர்களுக்கு சாத்தியப்படுதோ, அவங்க தன்னை தற்காத்துக்கொள்ள விரும்புவாங்களா, இல்ல ஆட்சியை வேணாம் நான் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல மறு தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லுவாங்களா? மெஜாரிட்டி நிரூபிக்க முடியலன்னா ஆளுநர் ஆட்சின்னு சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சிம்பாங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு கலைச்சு விட்டுருவாங்க. மறுபடியும் தேர்தல் நடத்தணும். மறுபடியும் தேர்தல் நடத்தும் போது இதே மாதிரி பைத்தியம் பிடிச்சி ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. மறுபடியும் வருமானு தெரியாது. மறுபடியும் தேர்தல் நடத்தினா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுல. நீங்க உறுதிப்படுத்த முடியுமா? நேத்து ஓட்டு போட்டவன், நேத்து வரைக்கும் நம்ம நல்லா பேசுறவன், நீ திடீர்னு மோத்த திருப்பிட்டு போறான்ல. தனி மனித உறவுல சிக்கல் வருதுல. ரொம்ப பேர் விரும்பி 7-8 வருஷமா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்றாங்கல்ல. அப்புறம் குடும்பம் நடத்த முடியாதுங்க, அது பேய் பிசாசுங்க எல்லாம் சொல்றான்ல. மனித உறவு மாதிரி தானே இதுவும். நீங்க வந்து எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதானே. எப்படி அதை நிறுத்த முடியும்? நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது நம்ம ஜென்சி தலைமுறைக்கான மாற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது வந்து களம் வந்து விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்ல, உதயநிதி அப்படிங்கிறது இனிமேதான் அந்த ஆட்டம் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் கட்சியில ஒரு வந்து அமைச்சராக இருக்கிறார் அல்லது துணை முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறது கட்சி நிலைப்பாடு. பொதுமக்கள்கிட்ட அவர் ஒரு தலைவராக உருவாவதற்கு அந்த எதிர்கட்சி வரிசையில் அவர் எப்படி செயலாற்றுகிறார், எப்படி போராட்டங்களை, எப்படி ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் வந்து உருவாக்குறாரு, எப்படி கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கிறார். எதிர்கட்சி வரிசையில் இருந்து தான் ஒருத்தர் வந்து தலைவர் ஆவது தான் ஒரு முறையான அரசியல் பயிற்சியாக வந்து பல பேருக்கு இருக்கும். ஸ்டாலின் அப்படிதான் வந்தார், படிநிலையில தான் வந்தார். எடுத்தோடனே அவர் சிஎம் ஆகல. இவரெல்லாம் எடுத்தோடனே சிஎம் ஆயிட்டாரு விஜய் அப்படிங்கிற மாதிரியான அந்த வெற்றிலாம் வந்து ஸ்டாலினுக்கு கிடைக்கல. ஸ்டாலின் வந்து படிநிலையில கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அந்த இடத்துக்கு வர்றாரு. அதனால அவர் எதிர்கட்சி தலைவர்ல இருந்து அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி மக்கள் போராட்டத்திற்கு வந்து மக்களின் குரலா எப்படி மாறுறாரு அப்படிங்கிறத வைத்து தான் அவருடைய தலைமை பண்பை வந்து பொதுமக்கள் நம்புவாங்க.
ஓகே. இப்போ கட்சிக்காரங்க அவரை நம்புறாங்க. கட்சி கடந்து எல்லா மக்களுடைய ஆதரவையும் அவர் எப்படி பெறுகிறார் என்பது அவருடைய எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாட்டை பொறுத்து மாறக்கூடும். இப்போ இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழகத்துல 10 லட்சம் கடன் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா 10 லட்சம் இருக்கு. கோடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ இதையெல்லாம் விஜய் அவர்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஏன்னா அவருக்கு நிர்வாக திறன் இல்ல, கட்டுப்படுத்த தெரியல, அங்க ஒரு கட்டுப்பாடு இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதை எப்படி அவர் வந்து சவாலை இல்ல, அந்த சவால் தான் அவருக்கு இருக்க பிரச்சனையே. அதுதான், அவருக்கு எந்த நிர்வாகத்தோட அவருக்கு தொடர்பு கிடையாது. நீங்க வந்து ஒரு அரசியல் பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்குமே. அது வந்து அடிப்படையில இருந்து அரசியல் செய்து வருகிறவர்களுக்கு தான் தெரியும். திடீர்னு பதவிக்கு வந்தா அவங்களுக்கு தெரியாது. தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு. அதையே தூக்கி ஒரு தேன் குடத்தில் போட்டால் திக்குமுக்காடி திணறி மூச்சு திணறி ஒண்ணும் இல்லாமலே போயிடும். அது மாதிரி தான் திடீரென்ற அதிகாரம் கிடைக்கிறது. அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. நீங்க சைக்கிள் ஓட்ட தெரியாதவருக்கு திடீர்னு புல்லட் வாங்கி கொடுக்குறியா, ஒரு ஓட்டு வரா ஆக்சிடென்ட் பண்ணுவாரா நமக்கு தெரியாது. அவருக்கு அதிகாரம் வசப்பட்டிருக்கு. எம்எல்ஏக்கள் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்ய போறாருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு புதிராக இருக்கிறது. அதே மாதிரி சார், தமிழ்நாட்டுல இவ்வளவு வாக்குகள் வாங்கினவர் வந்து புதுச்சேரியில ஏன் அந்த அளவு வாக்கு வாங்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. கூடுதல் கவனம் செலுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். இங்க மட்டும் என்ன கவனம் செலுத்தினாரு அப்படிங்கிறது இருக்கு. கூடுதல் கவனம்ங்கிறது என்னன்னா, அவங்க அதுக்கான ஆட்களை வந்து ரெடி பண்றதுல பல விஷயங்கள் இருக்குது. நீங்க யார் நம்புறாங்கிறத எல்லாருமே எல்லா கருத்துக்களையும் சொல்லலாம். யார் நம்புகிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப அண்ணா பேசியது வந்து எல்லாரும் நம்பினாங்க. அண்ணா காலத்துல மிகச்சிறந்த பேச்சாளர்களாக EVK சம்பத் இருந்தாரு, ஜீவானந்தா இருந்தாரு. அவங்க தத்துவம்லாம் வெற்றி பெற்றுச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஜீவானந்தம் கம்யூனிசம் பேசினாரு, ஏன் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணா பேசினாரு, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஜீவானந்தம் பேசினாரு, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கல கேட்டா என்ன சொல்றது? அப்படி அல்ல, அது மக்கள் ஏற்கனது விஷயம். என்னன்னா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஒரு கதை இருக்கு. நாம் எந்த கருத்துக்களை சொன்னாலும் யார் மக்கள் இப்போ நம்ம பேசுறோம், மக்கள் வந்து இதை பார்த்தாதான் போச்சு, பார்க்க மாட்டேன் ஸ்கிப் பண்ணிட்டானே என்ன ஒண்ணுவிய. மக்களின் ஏற்பு, அதைத்தான் அந்த இடம் தான் ஜனநாயகம் நான் பார்க்குறேன். அதனால இவரை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு இவர் என்ன செய்ய போறாரு, என்ன நிர்வாகம் செய்ய போறாரு, என்ன திட்டங்களை கொண்டு வர போறாரு, அந்த சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். அதை பொறுத்து நம்ம விமர்சனம் செய்ய போறோம். அதை சரியா செஞ்சா நம்ம பாராட்டுவோம், சரியில்லைன்னா விமர்சிப்போம். அதே மாதிரி இவ்வளவு பெரும்பான்மையான வெற்றி அப்படிங்கிறது, பெரும்பான்மை அப்படிங்கிறது 234 பெரும்பான்மை இல்லை, இருக்கிற கட்சிகளை விட அதிகமான பெரும்பான்மை வெற்றி அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து சாத்தியமே இல்லை. பாஜகவுடைய ஊடுருவல் இருக்குமா, ஏதாவது EVM மிஷின்ல மேனிப்புலேஷன் நடந்திருக்குமா அப்படிங்கிற பல சந்தேகங்களும் இருக்கு சார். இல்ல, நான் வந்து தெருவோரங்கள்ல சாலை ஓரங்கள்ல சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, தூய்மை பணியாளர் இருக்கிறவங்க, பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க எல்லாத்தையும் பேசுறேன். எல்லாரும் தாவேக்காக ஓட்டு போட்டோன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அதை எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? நீங்கள் இந்த EVM மிஷினை வச்சு தான் மன்மோகன் சிங், அது 28 வருஷம் ஆச்சு வந்து, இதை வச்சு தான் மன்மோகன் சிங் பிரதமர் ஆயிருக்காரு, ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு, பினராயி விஜயன் CM ஆயிருக்காரு, மம்தா பானர்ஜி ஆயிருக்காங்க. திடீர்னு வந்து அவங்களுடைய தோல்வி காலத்தில் EVM மிஷின் தான் காரணம்னு சொன்னால் அது ஒரு டெக்னிக்கல் எரரை காட்டியே நம்ம ஏமாற்ற முடியாது. அது பல பேர் சொல்கிறது தான். ஏற்கனவே வந்து பிஜேபியின் வெற்றியே முழுக்க இதன் மூலமாக தான் சாத்தியப்படுதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. இப்போ வந்து அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் போன்றவர்கள்லாம் நிறைய முறை சொல்கிறாங்க. அது இது வரைக்கும் வந்து பெரிய அளவில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தெரியல நமக்கு. அதனால அதை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு தலைமுறை மாற்றத்தை நம்ம கவனிக்க தவறிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மிஷின் மீதான பலியா மாற்ற முடியாது. என்ன ஓட்டங்கன்னு ஒரு தலைமுறை வந்து நம்ம கடந்த கால திராவிட இயக்க வரலாறு தெரியல, சமூக நீதி தெரியல, மொழி போராட்டம் தெரியல. நீங்கள் எத்தனை படங்கள் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் திராவிட இயக்கம் இவ்வளோ நாள் ஆட்சியில் வந்திருக்காங்க, எத்தனையோ திரைப்படங்கள் எடுத்துருக்கலாம்ல. அண்ணாவோட வாழ்க்கை வரலாறு பற்றி திரைப்படம் இருக்கிறதா? இல்லை. சமூக மாற்றம் குறித்த விஷயங்களுக்கான முயற்சி நடந்திருக்கா? அப்போ இந்த ஊடகங்களை எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தியிருக்கோம்? இதெல்லாம் அவங்களுடைய ஒரு தோல்வியா? ஆமா, நிச்சயமா தோல்வி தான். விஜய் வச்சு தான் படம் எடுத்திருக்கேன். சன் பிக்சர்ஸ் நிறைய படம் எடுத்திருக்காங்க. அதிக சம்பளமே, நிறைய சம்பளம்லாம் ஏற்றி விட்டுருக்காங்க அவங்களுக்கு. அதுக்கான பலனை அவங்க தான் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல சில பேர், விமர்சனம் வைக்கிறாங்கல்ல பல பேர். அப்போ நம்ம எதை விதைத்தோமோ அதை தானே அறுவடை செய்ய முடியும். நம்ம சினிமா மாயை விதைச்சோம் அப்படின்னா சினிமாக்காரன் சிஎமாகிறான் அப்படிங்கிறத நம்ம எப்படி தடுக்க முடியும்? அப்போ நல்ல திரைப்படங்கள், நல்ல கலை இலக்கியங்கள், இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு நம்ம வந்து சொல்ல தவறிட்டோம், அதை வந்து உருவாக்க தவறிட்டோங்கிற குற்றச்சாட்டை இதற்கு முந்தைய தலைமுறை தான் ஏற்றுக்கொள்ளணும். யார் ஏற்றுக்கொள்றது? அதை அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ நடந்த அந்த 5 மாநிலங்களிலுமே இடதுசாரி ஆட்சிகள் வந்து ஜெயிக்கவே இல்லை. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இடதுசாரிகளுடைய வீழ்ச்சிங்கிறது இப்போ என்னன்னா, ஒரு கார்பரேட் மயமா எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு விசேஷத்துக்கு துணி எடுக்கணும்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையில் போய் எடுப்பாங்க. இப்போ எல்லாருமே பெரிய ஷோரூம் போய் எடுக்கிறாங்க.
ஆமா. முன்னாடி ஒரு ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு திரையரங்கத்துல படம், இப்ப மல்டி காம்ப்ளெக்ஸ்ல போய் படம் பார்க்கலாம். மால்ல போய் இப்ப நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கார்ப்பரேட் மனநிலை என்பது கற்பிக்கப்பட்டு அப்படி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பழக்கிட்டோம். நம்மளால போய் ஒரு 400 ரூபாய்க்கு வந்து ஒரு பாப்கார்ன் வாங்குறது அப்படின்னு ஒரு திரையரங்கத்துக்கு போறது, 150 ரூபாய்க்கு அல்லது 190 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்குறது, ஒரு 1000 ரூபா தான், 1000 ரூபா இருந்தா தான் ஒரு காஃபியும் பாப்கார்னும் சாப்பிட முடியும்னு ஒரு திரையரங்கத்துல வந்து மெயின்டைன் பண்றான். இது எப்படி மிடில் கிளாஸுக்கு சாத்தியம்? ஆனா அப்படி அந்த வாழ்க்கை முறைக்கு நம்மளை பழக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப எல்லாமே கார்ப்பரேட் மயமா மாறுது. இதுல வந்து எளிய மனிதர்களின் குரலுக்கான அரசியல் இருக்குல்ல, அது ஏறத்தாழ மழுங்கடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இடதுசாரிகளினுடைய தேவை, இது ஒரு ஏழை நாடா இருக்குன்னா ஏழைகளுக்கான அரசியல் தான் இங்க இருந்திருக்கணும், வர்க்க அரசியல் தானே வந்திருக்கணும், பாட்டாளிகளுக்கான தொழிலாளர்களுக்கான அரசியல் தான் வந்திருக்கணும். அது கட்டமைக்கப்படுவதற்கு பட் அந்த புரிதலை ஏற்படுத்த முடியல. இடதுசாரிகளுடைய வீழ்ச்சி என்பது ரொம்ப வந்து ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றம்லாம் மிகப்பெரிய ஆபத்துன்னு கடந்த காலத்தில் வந்து அது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய இழுக்கு. அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப பெரிய பின்னடைவு. அது ரொம்ப அது இந்த தலைமுறை கவனிக்க தவறிய விஷயம். அதை நம்ம சொல்ல தவறிட்டோம்ங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அதை உருவாக்க முடியலை, நம்மளால தோற்று போன ஒரு இடம் நான் பார்க்குறேன். இடதுசாரிகள் தோற்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலுமே வந்துட்டு நம்ம தமிழகத்துல எடுத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாடு வந்து பாஜக உள்ள வந்துரும். ஆனா கடைசியில ஒரு சீட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க. இல்ல, பாஜக வந்துடக்கூடாதுங்கிறத நீங்க ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் போட்டா மொத்த பாலையும் பயன்படுத்த முடியாது. பாஜகங்கிறது ஒரு பேராபத்து. அது உள்ள வந்த பின்னாலாம் அகற்ற முடியாது. அது திருப்பரங்குன்றத்தில் ட்ரை பண்றாங்க, மதவெறியை வந்து விதைக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. தமிழ் மக்கள் அதை நிராகரிக்கிறாங்க. அதனால இது என்னன்னா நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கணும். இப்போ இடதுசாரிகள் கூட அந்த தத்துவம் தோற்காது, கொள்கை தோற்காது, நடைமுறைப்படுத்துறதுல ஏற்பட்ட தோல்விதான். கம்யூனிசம் தோற்காது, கம்யூனிஸ்டுகள் தோற்பார்கள். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அந்த கொள்கையெல்லாம் தோற்காது. அந்த கொள்கையை கையாளுபவர்கள் வெகு மக்களை ஈர்க்க தவறிவிட்டார்கள், செயல்படுத்த தவறிவிட்டார்கள். அப்படி இல்லை, அதில் நம்ம தோற்று போவோமே தவிர ஒரு தத்துவம் எப்போதுமே தோற்காது. திராவிடம்ங்கிறது இப்போ நீங்கள் பெரியார் கூட சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன லட்சியம் அப்படின்னு கேட்கும்போது பெரியார் சொல்கிறாரு, திராவிடர் கழகத்தை கலைப்பது தான் லட்சியம். எப்போ கலைக்கிறதுன்னு கேட்குறாங்க பெரியார்ட்ட. அவர் சொல்கிறாரு, எல்லா மனிதனுக்குமான சமூக நீதி கிடைக்கிற போது, சாதி மறுப்பு வந்து நிகழ்கிற போது, சமத்துவம் நிகழ்கிற போது, பெண் விடுதலை நிகழ்கிற போது திராவிடர் கழகத்துக்கான அவசியம் இருக்காது, கலைச்சிடலாங்கிறாரு. அப்போ திராவிடர் கழகத்தை கலைப்பது என்பது அது இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? நோய் இருக்குன்னா தானே மருந்து. மருந்து தேவைப்படாதுன்னா இப்ப ஆரோக்கிய மருந்து தேவைப்படாதுல்ல. அப்ப திராவிடம்ங்கிறது வந்து பிஜேபிக்காரன் அந்த திராவிடத்தை அழிப்போங்கிறான். அது எப்ப அழிக்கணும்னா சமத்துவம் தான் அழிக்க முடியும். ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் அழிக்க முடியாது. இப்ப ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கிற வரைக்கும் கம்யூனிசத்தை அழிக்க முடியாது. ஒரு கடைசி மனிதன் பசியோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கான விடுதலை, அவனுக்கான அந்த உணவு உத்தரவாதத்தை வந்து ஏன் இது நிகழலைன்னு கேட்டா அவன் கம்யூனிஸ்ட் ஆயிடுவான். அதனால இந்த தத்துவங்கள்லாம் தோற்காது. தத்துவத்தை நடைமுறைப்படுத்துறதுல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பின்னடைவு சில நேரம் நம்ம தோற்கடிக்கும். இல்ல, இப்ப இந்த பாஜக உள்ள வந்துரும் அந்த நேரேட்டிவை மட்டும் எடுத்துட்டு போனதுதான் திமுகவுடைய தோல்விக்கு ஒரு காரணமா இல்ல. அது காரணம் இல்ல, அதை வைத்துதான் நாடாளுமன்றத்துல வெற்றி பெற்றாங்க. இது சட்டமன்ற தேர்தலில் அது பலன், அதான் அந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கான பலன் கிடைக்கல. இது எப்படி பார்க்கணும்னா இது ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி தான், 2வது முறை பயன்படுத்த முடியல. அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பலன் அளித்தது, இந்த தேர்தலில் அது பலன் அளிக்கலாம் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கான அரசு, இது பெண்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு நிறைய திட்டங்களை நம்ம இந்த திமுக ஆட்சியில வந்து பார்க்க முடிந்தது. ஆனா பெண்கள் வாக்கு அப்படியே தாவேகாவுக்கு அதிகமா போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆமா, அது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான். இந்த மகளிர் உரிமை தொகையில பயனாளிகளா இருக்கிறவர்கள் மட்டும் வாக்களித்தாலே இந்த ஆட்சி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படித்தான் நம்பினாங்க. ஆமா, ஆனா பயனாளிகள் அப்படி வாக்களிக்கல. இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது? அது ஒரு கேள்வி இருக்கு. என்னதான் பல திட்டங்களை தந்தாலும் திட்டங்களை தாண்டி மக்களுடைய மனநிலையில வேறொன்று இருக்கிறது, வேற சில கருத்து இருக்கு. அதை வந்து நம்ம அதை நோக்கி நம்ம போகலைங்கிறதா அதுல யதார்த்தம். இன்னொரு விஷயம் வந்து பெண்கள்லாம் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருந்தாலுமே அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உறுதி இருக்கு அப்படிங்கிறது இல்ல. அதாவது தாவேகா வெற்றி பெற்றதுல இருக்கக்கூடிய லாஜிக் யாருக்குமே நமக்கு வந்து புரிபடல. ஒரு மேஜிக் நடந்திருக்கு, லாஜிக் பெருசா இல்ல. அது தொடருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த நிலைப்பாடு, இந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது எப்பொழுதுமே தொடருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த முறை அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அந்த வெற்றிக்கான காரணங்களை ஆராய்ந்து நம்மகிட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். அதிகாரத்துல நிரந்தரமாக யாரும் இருக்க முடியாது. சுழற்சி முறையில அதிகாரம் வந்து கைமாறும். கடைசியில திமுக 2 தடவை ஆட்சி அமைக்காது அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு. அது வந்து மூட நம்பிக்கை, அப்படி கிடையாது. நம்ம ஒரு மக்களை வந்து வைப்பதற்கு நம்ம சில இடங்கள்ல கோட்டை விட்டோம். அது நம்ம கட்சி நிர்வாகம் சார்ந்து, உட்கட்சி பிரச்சனை சார்ந்து, கூட்டணி சார்ந்து, நம்முடைய செயல் திட்டங்கள், வேலை திட்டங்கள்ல
ஒரு பின்னடைவு நடந்திருக்கிறது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ராசி பலனாலாம் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். நன்றி சார்.